மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தருணத்தில் தமிழகசா இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். மாநிலத்திலேயே முதன்முறையாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட குழுவுக்கென்று ஒரு கட்டிடத்தில், சொந்த கட்டிடத்தில் இயங்குவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. கோவை பல விஷயங்களை தமிழ்நாட்டிலே துவக்கி வைத்திருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் எங்களுடைய மாநில குழுவிலே கொண்டு போகிற பொழுது பல மாவட்டங்களிலும் இந்த செய்தி ஒரு உந்துதலாக, உற்சாகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. முதலில் இந்த இடம் தமிழகசா சி பத்மநாபன் அவர்கள் சொன்னது போல இந்த இடத்தை தமிழகசாவிடம் ஒப்படைத்து இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்களே, இடம் என்பது வெறும் கட்டிடம் சார்ந்ததல்ல. முதல்ல மனசுல அதுக்கு ஒரு இடம், அது எதுக்கே அவங்க கொடுத்துட்டு இடம்தான் கிடந்துட்டு போகுது அப்படிங்கிறதோட இருக்கலாம். அதனால அந்த இடம் கிடைச்சதுக்கு அவங்க மனசுல தமிழகசா இடம் பிடித்ததால்தான் இந்த இடம் இன்றைக்கு இடதுசாரி இயக்கத்தினால் தமிழகசாவினுடைய மாவட்ட குழுவுக்கு தரப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக முத்துராமர்கள் சொன்னாங்க, இங்கே கவிஞர்கள் பல இருக்காங்க, கலைஞர்கள் தான் கண்ணில் பார்க்க முடியலைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க தமிழகசாவினுடைய மாவட்ட குழுவின் பிரதானமான விவாதமே இங்கே கோவையில ஒரு கரை பெரும்படையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று தமிழகசாவினுடைய சிறப்பு மாவட்ட குழு, விரிவடைந்த மாவட்ட குழு முடிவு செய்திருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய அடுத்த மாவட்ட மாநாட்டுக்குள் இங்கே நிறைய குறும்படங்களை இயக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள். இருந்தாலும் நிகழ்த்துக்கலை, நுண்கலை உட்பட எல்லா வகையான கலை வகைமைகளையும் உருவாக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள் கோவையில. அவர்கள் ஒரு முற்போக்கு இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கலைப்படையை நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதையும் தோழருக்கு நாங்கள் ஒரு முடிமொழியாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, இங்கே இந்த தோழர் சொன்னது போல தோழர் கரீம் அவர்கள் நம்முடைய பொருளாளர், தலைவர், அதிலும் குறிப்பாக தமிழகசாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா பொறுப்புகளிலும் மாநிலம் துவங்கி கிளை வரை பெண்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு நிர்வாகிகள் உட்பட ஒதுக்க வேண்டும். ஒதுக்கிறது இல்லை, அவங்களுக்கு கொடுக்கிறது கூட இல்லை. இயல்பாக எங்களுடைய விருப்பம் என்பது 50 என்பதையும் தாண்டி ஒரு 90% அளவுக்கு பெண்கள் வந்தாலும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிற அமைப்பு தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். இப்ப எங்களுடைய மாநில மாநாடுகளில் கூட குறைந்தபட்சம் நாடாளுமன்றம் இப்ப இன்றைக்கு 3/4 இடத்தை கூட நம்முடைய பெண்களுக்கு தர மறுக்கிற சூழலில் நாங்கள் அதை எங்களுடைய மாநாடுகளில் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளராக மெய்தி அவர்கள் கடந்த மாநாட்டிலே தேர்வு செய்யப்பட்டார். உண்மையிலேயே பொருளாளர் என்பது கௌரவ பதவி அல்ல. அவங்க தன்னுடைய தொடர்புகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கைசை இந்த அலுவலகத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய செய்தி. எல்லா மாவட்ட குழுவினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் அந்த அலுவலகம் இன்றைக்கு இருப்பது. அதில் தோழர்கள் அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களே, இந்த திரும்ப சொல்றேன், இடம் கட்டணம் சார்ந்த பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளதான் இருக்குது. சமீபத்தோடு செய்தி படித்த இயக்குனர் பாரதி ராஜா இறந்து போனதுக்கு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், அந்த இடம் குத்தல்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவரு நம்முடைய முதல்வர் வீடும் அவர் வீடும் பக்கம் பக்கமா 2லயும் ஒரு வாசித்து பார்த்திருக்கிறார். பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த வீட்டுக்கு குத்தல் சரியா இருக்கு. அவர் சொன்னதான் நான் சொல்றேன். வாழைவேதா வீட்டுல அந்த குத்தல் விற்க போகுது, அதனால குடும்பம் சரியா இருக்காதுன்னு சொன்னாராம். அது இப்ப எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நிச்சயமா இந்த இடமும் ஒரு பெரிய குத்தலா இருக்கும். சமூகத்தினுடைய தீங்குகளை குத்துகிற இடமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் எங்களுக்கு இந்த குத்தல் குடைச்சலாம் நம்பிக்கை கிடையாது. நாங்களே சமூகத்துல ஒரு பகுதியோடு இந்த சமூகத்தினுடைய கொடுமைகளை விமர்சிப்பதில்லை. எனக்கு அந்த வகையெல்லாம் ஒரு சந்துக்குள்ள ஒரு இடத்தை, அது நான் போய் பார்க்கறது உண்மையிலேயே அந்த பாரதிராஜாவுடைய முதல் மரியாதை படத்துல ஜெயிலுக்கு போயிட்டு ராதா வளைகிற பொழுது மரணப்படுக்கையில கிடக்கிற சிவாஜிக்கு இந்த கையெல்லாம் அப்படியே சிலிர்க்கும். இப்படி உண்மையிலேயே சிலுக்குவான்னு எனக்கு தெரியாது. படத்துல இருந்து இறங்கின உடனே அந்த காரடி வச்ச உடனே அப்படியே இதா இந்த கட்டிடத்தை, அந்த பெயர் பலகை எங்களுடைய பொதுச்செயலாளர் திறந்து வைக்கிற பொழுது மேலே யாகி முத்து நினைவகம் அதை திறந்து வைத்தது
நம்முடைய பெருமரியாதைக்குரிய அன்பு தலைவர் கே ரமணி அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கிறார். அந்த கட்டடத்தை 2001 திறந்து வச்சிருக்காரு. யாகி முத்து என்பதும் ஒரு மகத்தான திருப்பெயர். அதை திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய அன்பு தலைவர் பாட்டாளி வர்க்கத்தினுடைய படைத்தலைவர் அன்பு தோழர் கே ரமணி அவர்கள். அந்த இடத்தினுடைய கண்ணியத்திற்கு சற்றும் மாசு வராமல் எங்களுடைய தாமியக்கா சார் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளும் தோழர் ஆதரவு கூட சொன்னார். எப்ப பார்த்தாலும் ஒரு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கலகலன்னு இருக்கிற பூட்டு அதிகம் என்ன மதுரை பக்கத்துல இருக்கிற பூட்டையே ஆடையை கொண்டு போய் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எங்க வீட்டுலதான் எங்க வீட்டுக்கு வந்தோன்னா எங்க வீட்டுக்காரங்க சொல்லணும் பூட்டிட்டீங்களா அப்படின்னு. 2 பூட்டு இருக்கு. ஒண்ணு மொத்தமா போட்டுறது இல்லைன்னா பூட்டை சும்மா வந்து ஒண்ணுமே சிக்கலன்னு வைங்களேன். ஒரு டீ செலவுக்காக பூட்டை எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் சமூகத்துல அவலங்கள் இருக்கிற அது ஒரு வெங்கல பூட்டா இருந்து எப்படி ஒரு 20 ரூபா 30 ரூபா தேவையில்லை. ஒரு படத்துல வடிவேல் ஒண்ணும் சிக்காம இடக்கெல்லாம் தூப்பாங்க அரிசி கிடையாது. அந்த மாதிரி டிசைனா இருக்காங்க. இங்க எங்க பொதுச் செயலாளர் ஒரு கதை சொன்னாரு, பொருளாளர் ஒரு கதை சொன்னாரு, நானும் ஒரு என்ன குட்டி கதை சொல்லலன்னா பேச்சாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க வச்சிருக்கேன். அதாவது யோசிச்சு பார்த்தேன். கந்தர்வன் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய அதிகபட்ச கனவாக என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசு வேலைக்கு போயிட்டார். அது ஒரு பெரிய கனவாக போன உடனே பெரிய இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பங்களாவான அதெல்லாம் ஒரு நேர்மையாக தமிழ் அதிகபட்ச கனவு ஒரு சொந்த வீடு. அதுக்கு பெரும் முதலீட்டோட வீடு கட்ட முடியாது. அது சொல்றது கந்தர்வன் கதை. அப்படி ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவாரு, என்னென்ன லோன் உலகத்துல உண்டோ உலக வங்கி உட்பட அத்தனையிலே லோன் வாங்கி ஒரு வீடு கட்டுவார். வீடு கட்டிட்டு பாத்தீங்கன்னா அந்த கடைசியா ஒரு 3 லட்சம் ரூபாய் துண்டு விடும். அதை ஒருத்தர் வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாலேயே 3 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்டை ஒதுக்கி விட்டுருவார். அவர் சொந்த வீடு தான் அது. ஒத்திக்கி விட்டுவிட்டு பால் காய்ச்சல் மட்டும்தான் அந்த இப்ப நம்ம ஊர்ல எந்த பக்கம் உண்டான்னு தெரியல. இது எதுக்கு சொன்னேன்னு தெரியல. அந்த குடி போற அன்னைக்கு அந்த வீட்டுல அதெல்லாம் அங்க படுத்துருக்கணும். அன்னைக்கு இங்க எல்லா பக்கமும் அந்த பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேலை அடுத்த நாள் நீங்க படுத்துருப்பாங்களோ இல்ல வேற யாரையும் ஒத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. பாத்தீங்கன்னா அவ்வளவு போய் டெய்லி வீடு கட்டுறப்பெல்லாம் அந்த வீட்டுல இருக்க பிள்ளைய மனைவி இவர் எல்லாம் பார்த்து ஊருக்கெல்லாம் எடுத்து வைப்பாரு. கடைசியா பார்த்தா வீடு கட்டி பால் காய்ச்சிட்டு அதை ஒதுக்கி விட்டு வீட்டை கொடுத்துட்டு அது உடனே திருப்பவும் முடியாது. வண்டியில போறப்பெல்லாம் இது நம்ம வீடு பிள்ளைன்னு சொல்லிட்டே போவாரு. கடைசி வரைக்கும் அந்த படத்தை திருப்பி ஒத்திய திருப்ப முடியாது. அப்படி அதிகபட்சம் அது போல பாலமகேந்திரா வீடுன்னு ஒரு படம் எடுத்தேன். காமியாசா அன்னைக்கு விருதெல்லாம் கொடுத்து பாராடி. இன்னொரு சிறுகதையில பாத்தீங்கன்னா இதே மாதிரி நகரத்தினுடைய நெருக்கடி வச்சுன்னா கடைசியா கிடைக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரிதான் மனுஷன் நல்லா மாத்திக்க வேண்டியது. நீங்க மதுரை இந்திக்கே இருக்கு, மதுரை கோயம்புத்தூர்லயும் இருக்கு. லயன் வீடும்பாரு. அதுக்குள்ள ஒரு 5-6 டிக்கெட் வாழ்ந்துட்டு இருப்பாரு. நீட்டி கூட காலை நீட்டி படுக்க முடியாது. ஒரு மனுஷன் உள்ள படுத்திருப்பா 4 நாள் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு அந்த பாடையில சரியா செய்யலாம் கால் வரைக்கும் நீட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் உள்ள படுத்திருப்பாங்க. அதுக்கு பேரு வீடுக்கு பேரு. அந்த மாதிரி நெருக்கடியாகி கடைசியா என்ன பண்ணாங்க, மனுஷன் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உயரத்தை மறைச்சுக்கிட்டு கடைசியா பூட்ஸுக்குள்ளேயே கூட்டியிருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருப்பாங்க. இது ஒரு தமிழ்ல சிறுகதை. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். நீங்க நாளைக்கு சேகுவேராவினுடைய பிறந்த தினம். முதலாக கியூபாவில் ஒரு புரட்சியை நடத்தி ஐநா சபையினுடைய கூட்டத்திற்கு காஸ்ட்ரோ போகிற பொழுது அமெரிக்காவிலே அவருக்கு ஒரு இடத்திலே கூட தங்குவதற்கு விடுதி தரக்கூடாதுன்னு அமெரிக்காவினுடைய நிர்வாகம் உத்தரவிட்டு விடுகிறது. இன்னொரு நாட்டினுடைய அமெரிக்காவுக்கு மிக பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டினுடைய தலைவர் இவர் ஐநா சபையில முதன்முறையாக உரையாற்ற போகிறார். ஆனா அவர் போகிற பொழுது எந்த விடுதியிலும் எந்த அரசு மாளிகையிலும் காஸ்ட்ரோவுக்கு இடம் தரப்படவே இல்லை. கடைசியாக அமெரிக்காவில அந்த கருப்பின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு வீட்டிலே போய் காஸ்ட்ரோ தங்கியிருப்பார். எந்த உலக தலைவன் போய் காஸ்ட்ரோவை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தா அமெரிக்காக்காரன் கோச்சுக்குவான், உடனடியா தகவல் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அன்றைக்கு காஸ்ட்ரோவை போய் அந்த நெரிசலான ஒரு சந்துக்குள்ள தங்கியிருந்த காஸ்ட்ரோவை போய் சந்தித்த ஒரே தலைவர் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரு. ஏன் சொல்றேன், ஏதோ ஒன்று போய் சந்திச்சது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு பார்வை இருந்தது. நம்முடைய இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கை யார் பக்கம் இந்தியா நிற்க வேண்டும். அன்றைக்கு பாலஸ்தீனத்தை ஒடுக்குகிறார்கள். நீங்க பழைய இந்திய பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கு மட்டும் போவதற்கு அனுமதி எழுதி போட்டிருப்பாங்க. ஒண்ணு இஸ்ரேல், இன்னொன்று தென்னாப்பிரிக்கா.
இது இனவெறியை பின்பற்றுகிற நாடு, இது நிறவெறியை பின்பற்றுகிற நாடு என்பதால் இந்திய குடிமக்கள் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து எங்கள் மக்கள் வரமாட்டார்கள். இந்த மாதிரி டிப்ளமேட் போனாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இஸ்ரேலோடு யார் கூடி குழாவுகிறார்கள், பாலஸ்தீன மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாமி அக்காசா உண்மையிலே கோவை இந்த மாதிரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துக்கு மட்டுமல்ல, நான் பணியாற்றி கொண்டிருக்கிற தீக்குதல் இயற்றிற்கு அன்றைக்கு முதல் கொடுத்தது கோவையினுடைய தொழிலாளி வர்க்கம் தான். அதுலயே போட்டிருப்பாங்க, நீங்க இன்னைக்கு தீக்குதலுடைய முதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவை தொழிலாளி வர்க்கம் எடுத்து கொடுத்த தீப்பந்தத்தை இன்று முதல் தீக்குதல் ஏற்றுகிறது. முதல் விதை நெல்லை அள்ளி கொடுத்தது கோவையினுடைய தொழிலாளி வர்க்கம் தான். இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு அதே போட்டு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு முதலுக்கு அடுத்தபடியாக கோவையிலே ஒரு சொந்த கட்டிடத்திற்கான இடத்தையும் கொடுத்து அதற்கான எல்லா உதவிகளையும் இன்றைக்கு கோவை மாவட்ட பொதுவுடைமை இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த மண்ணில நீ தோழர் சொன்னது போல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அந்த முதல் மாநாடு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோழர் சி பத்மநாபன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கோவையில நடைபெற்ற நெருக்கடியான சூழலில் நடைபெற்ற எங்களுடைய மாநில மாநாடு. நாங்க மதுரையிலிருந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தோம். திரும்பி போறப்ப நாங்க பேசிட்டு போன பிரம்மாண்டமான மாநாடு, அநேகமா தாமி அக்காசா வரலாற்றுல மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற முதல் மாநாடு கோவை மாநாடு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மிக சிறப்பாக நடத்துறாங்க. நாங்களாம் என்ன பேசிட்டு போனோம், கோயம்புத்தூர் தோழர்கள் டீஐய கேன்ல வச்சுட்டாங்கப்பா, 24 மணி நேரம் எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம்ப்பா. எங்க அதிகபட்ச விருப்பமே அவ்வளவுதான். 2 தடவை கப்பல டீ கொடுப்பாரு. முதல்ல கோயம்புத்தூர்ல இந்த அன்லிமிட்டெட் டேட்டாங்க இல்லை, அது மாதிரி அன்லிமிட்டெட் டீ அந்த மாநாட்டை தான் நம்ம சாப்பிட்டோம். அதுவே பெரிய அதிசயமா இருந்தது. டீயை கேரள ஊற்றி வச்சுட்டாங்க, எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாமாப்பா. இதெல்லாம் இங்க இருந்தா நாங்கள் வளர்ந்து வந்துருக்கோம். இன்றைக்கு அநேகமாக தமிழ்நாட்டிலே நாம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் தோழர் சொன்னது போல நெகிழ்வான தருணத்தில் கோவை மக்களுக்கு நம்பிக்கை தருகிற ஒரு மக்கள் ஒற்றுமை திருவிழாவாக அதிலே நம்முடைய அன்பு தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஆற்றிய உரை, அதை அருணன் அவர்கள் இன்றைக்கு மொழிபெயர்த்தார். அந்த உரையை இன்னமும் அந்த உரை அந்த புத்தகமா தாமியா சான்றிக்கு வெளியிட்டார். இன்னமும் அந்த உரை அடர்த்தியான உரை காதில் கேட்டுக்கொண்டே. இப்படி தாமியா காசாவின் துவக்க காலத்திலே இருந்து இந்த அமைப்புக்கு துணை நின்ற ஒரு பெருநகரம் கோவை. அதுலேயும் நீங்க ஒரு தாய்க்குள்ள வளர்ந்துட்டான்னு நம்பிக்கை வரப்போதான் தாய் என்ன பண்ணுவான், நீ தனியா போய் குழச்சிக்கலாங்கிற மாதிரி இந்த வீட்டை எங்களுக்கும் கொடுத்து ஒரு தாய் அன்போடு இடதுசாரி இயக்கம் இந்த இடத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த இடத்தை கையெழுத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவோம். எளிய மக்கள் குரலற்றவர்களின் குரலாக தாமிய காசா செயல்படுவதற்கு இந்த இடம் நிச்சயமாக பயன்படும். இந்த இடத்தை மனதிலும் நிலத்திலும் வழங்கிய அத்தனை தொழில்களுக்கும் இந்த நேரத்திலே பஞ்சாலை தொழிலாளர்கள், அதில் கூட நம்முடைய தியாகி முத்து அவர்கள், அவருடைய திருநாமம் அன்றைக்கு பஞ்சாலை தொழிலாளர்களுடைய அந்த நெருப்பு மிக்க போராட்டத்திலே அவர் செய்த மகத்தான தியாகம். கே ரமணி இன்றைக்கு கொடுத்திருக்கிற இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர்கள், அவர்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தாமிய காசா நிச்சயமாக நடந்து கொள்ளும் எங்கள் தோழர்களுக்கு நிச்சயமாக இசைக்கவுமான ஒரு இடமாக இந்த இடம் நிச்சயமாக விளங்கும். இது எங்களுக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கு. கோவையில அனைத்து மாவட்டங்களிலும் தாமிய காசாவுக்கு என்று ஒரு விருதை சொல்லுவாங்கல்ல, அவருக்கும் கொஞ்சம் நிலம் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் கையில் இருக்கிற கொடி போல அப்படின்னு ஒரு கவிதை. இடம்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கொடி எவ்வளவு பெருசிருப்பாங்க, அதுபோல எல்லா மாவட்டங்களிலும் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடி அளவுக்காவது ஒரு சொந்த இடத்தை நாங்கள் ஏற்படுத்தி கட்டிடத்தை இருக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கோவை மாவட்ட தாமிய காசாவும் இடதுசாரி இயக்கமும் வழங்கி இருக்கிறது. அந்த வகையில் ஒரு நெகிழ்ந்த உணர்வோடு தான் நாங்கள் மாநில தலைவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய வரலாற்றை இங்கே தாமிய காசா கோவை மாவட்ட குழு துவங்கி இருக்கிறது. அதை சாத்தியப்படுத்திய எல்லோருக்கும் தாமிய காசாவினுடைய மாநில குழுவின் சார்பில் நன்றியை சொல்லி பார்த்துக்கிறேன்.